இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பேக்கரியில் போய் ஒரு பிஸ்கட்டு, ஒரு பன்னோ, ஒரு கேக்கை எதுவும் வாங்கினாலும் அதுக்கு 18% வரி போடுகிறார்கள் இன்று. அந்த சதவீதத்தை உணவுப் பொருட்களுக்கு வரி 18% என்பது மிக கடுமையான வரி. அதை குறைக்க வேண்டும். அதையும் 5% குறைக்க வேண்டும். அதேபோல் டெக்ஸ்டைல்ஸு 5% போடுகிறார்கள். இன்றைக்கி ஒரு ஏழை எளிய மக்கள்லாம் நல்லா போயிட்டு வந்த தொழிலெலாம் இன்றைக்கி முடங்கி போய் எல்லா தொழிற்சாலைகளும் மூடுற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக வரி சுமை கொடுப்பதால் அந்த தொழிலிருந்து இன்றைக்கி ஏகப்பட்ட தொழிலாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதில் 5% 3% குறைக்க வேண்டும். அதே போல் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வீட்டு வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை வரி, இன்றைக்கி ஒரு கடை நிறுவனம் நடத்துறதுக்கு தொழில் வரி இல்லாமல் கடை வாடகை இருந்தால் வாடகையில் 15% ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாமல் வாடகை தாமதமாகனால் நகராட்சி கட்ட வேண்டிய வரியில் 1% வட்டி, அதுமாரி இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் அதுக்கு 5% 10% வரி. அது ஒரு சாதாரணமாக கிடைத்தால் இது கட்டுறதுக்கே கடைக்காரர்களுக்கு திணறி கொண்டு இருக்கிறார்கள். இதுவே கட்ட முடியல. இருந்தாலும் அதுக்கும் வரின்னு சொன்னால் இது ஆங்கிலர் ஆட்சி காலத்தோட மோசமான ஆட்சியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வணிகர்களை, வர்த்தகர்களை எந்தெந்த சங்கம் இருக்கோ அந்தந்த சங்க தலைவர்கள் வைத்து பட்ஜெட் போட வேண்டும். நகராட்சி வரியை முழுமையாக குறைக்க வேண்டும். நகராட்சி உள்ளவர்கள் 20-30 பேர் வருகிறார்கள், பணம் கட்டவில்லை என்றால் அந்த இடத்துல வாசலில் கூலி பொக்கலிங் வச்சு நோண்டிடுறாங்க. ஏன்னா அதை மீறி வெளியே வர முடியாத அளவுக்கு செய்கிறாங்க. இதெல்லாம் நாளிதழ்களும் ஊடகங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் கவனத்தில் கொண்டு வணிகர்களையும் பொதுமக்களையும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. காலதாமதமானாலும் நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வணிகம் இப்போ செழிப்பாக இல்லை, நாடே இருண்டு கிடக்கு, எல்லாரும் வகையிலும் பணமே கிடையாது. ரொம்ப ஈர் கொடுக்கும் வரியில் தான் நாடு இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்கள் சிறப்பாக நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மக்களை ரொம்ப வதைக்காமல் நேர்மையான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். நேர்மையான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த இலாக்காவில் மந்திரிகளை, அந்தந்த வணிக சங்கங்களை கூப்பிட்டு, மக்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு, அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து அதை முதலமைச்சர் பரிசீலித்து பட்ஜெட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.